பாருங்க, இன்னைக்கு காலையில் ஒரு சாம்பார் சாப்பிட்டேன். சத்தியமாக அதை மனுஷன் சாப்பிட முடியாது சார். ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எப்படி தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட நான் சாப்பிட்ருக்கேன், இந்த மாதிரி சாம்பார் யாருமே வச்சதில்லை. கூட 2 இட்லி வச்சாங்க சார். ஆனால் நல்ல சாப்பாடுங்கும் போது அதை பாராட்ட தெரியணும், நல்லா இல்லைனாலும் அதை பாராட்ட தெரியணும். அதுதான் குடும்பம் நடத்துகிற லட்சணம். எங்கள் அப்பா என் கல்யாணத்தப்ப சொன்ன ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன். மணவரையில் தாலி கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறேன் ரிசப்ஷனை. அப்போ எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அப்பா வந்து மேடையில் சொன்னார், மணவரையில் எங்கள் மனைவியை கொஞ்சம் ஓரமாக போமா, என் பையனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண போகிறேன்னார். அப்போ ஒரு காதில் சொன்னார் என்கிட்ட வந்து, சுவாமி மலையில் சிவபெருமானுக்கு முருகபெருமான் பிரணவ மந்திரம் சொன்ன மாதிரி என் காதில் வந்து மெல்ல சொன்னார், காங்கையா, வீட்டுக்கு வீடு கல்யாணம் ஆனால் தகராறு சண்டை, கணவன் மனைவி அடிச்சுக்கிறாங்க. உன் மனைவிக்கு உனக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டையே வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்கிறேன், இதை மட்டும் கேட்டுக்கொண்டார். அப்பா சொல்லுங்கப்பான்னு அழகாக என் காதில் சொன்னார். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி சத்தம் போட்டு கத்தினாலாம் டப்புன்னு காலில் வந்து கும்பிடுனார். அருமை அருமை. இன்னைய வரைக்கும் என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து கிடையாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சார். என்ன வேற ட்ரை பண்ண சொல்றீங்களா நடுவர் அவர்களே? அதுக்காக தான் கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாரு, அதை வரிகளாவே சொல்றேன் பாருங்களேன். நல்லதொரு மனைவி நல்ல பிள்ளை, அமைந்தவர் வாழ்வில் இன்பம் கொள்ளை. அடுத்த வரி பாத்தீங்கன்னா, கொடுத்து வைத்தேன் அனுபவித்தேன். இத சாதாரணமா சொன்னா சந்தோஷமா சொன்ன மாதிரி, கொடுத்து வைத்தேன் அனுபவித்தேன் அப்படின்னு ஒரு அபிநயத்தோட சொன்னா அது நல்ல மனைவியா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பழைய பாடல்கள்ல தன்மானத்தோட இருக்கணும், நல்ல கொள்கைகளோட இருக்கணும் அப்படின்ற சொல்ற மாதிரியான பாடல்களும் இருக்குது பாருங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார்த்தால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். முன்பு காந்தி வந்தார், பின்பு இயேசு வந்தார், இந்த மானிட திறந்திட பிறந்தார். அவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். அருமை. கொள்கைக்காகவும் அழுகைக்காகவும் எந்த ஒரு துன்பம் எந்த ஒரு இன்பம் பட்டியலிட்டு சொல்லலாம். கவியரசர் கண்ணதாசன் கடைசியா எழுதின பாட்டு 3ஆம் பிறையில கண்ணே கலைமானேன்னு ஒரு பாட்டு. அதுக்கு பாலு மகேந்திரா போய் கேட்டிருக்கிறாரு, நீங்க தான் எழுதி கொடுக்கணும். இல்லப்பா, எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, நான் வந்து அமெரிக்காவுக்கு போறேன், மருத்துவமனையில் போய் சேர்த்துக்கு அப்புறம் என்னால் பாட்டு எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லை உங்களுடைய பாடல் என்னுடைய படத்துல இடம் பெறணும் நிச்சயமா, அதுக்கு கடைசி பாடலாவது இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசை. சரி, நீ கூட வா, நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு போற வரைக்கும் நீ கார்லேயே வா, நான் சரணங்களை சொல்றேன். ஏறக்குறைய 16 சரணங்களை சொல்லியிருக்கின்றார். அதுல எந்த சரணங்களை எடுப்பது என்று பாலு மகேந்திராவுக்கு தெரியலையா. அந்த அளவுக்கு அதிகப்படியான சரணங்கள் எழுதி கொடுத்து அதுல 3 சரணங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு பாடினார். அது மாதிரி பழைய பாடல்கள் எந்தெந்த இன்பத்தை தரும், என்னென்ன கருத்துக்கள் என்று இருக்கிறது என்பதை பட்டியலிட்டு நிறைய சொல்லலாம். அதுல எவ்வளவு எடுக்கிறது எவ்வளவு வேணான் விடுறது இருக்கிற அளவுக்கு நிறைய இருக்குது. அதனால இந்த அளவில் சொல்ல வேண்டும். சில மணி நேரங்களை மட்டும் பழைய பாடல்களின் பட்டியலை பட்டியலிட்டு விடலாம். ஆனால் பல நாட்கள் பாட்டு மன்றம் நடத்தினாலும் பட்டியலிட முடியாத, முடிக்க முடியாத பாடல்கள், நல்ல கருத்துக்களை கொடுக்கக்கூடிய பாடல்கள், மனம் கவர்ந்த பாடல்கள் இருக்கின்றன. எனவே இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி மனம் கவர்ந்த பாடலாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தலையாட்டி அசைத்து உள்ளம் மகிழ்ந்து கேட்கக்கூடிய பாடலாக பழைய பாடல்களே இருக்கின்றன. அதையே நீங்களும் தீர்ப்பாக சொல்லுவீர்கள் என்று உங்களிடம் கேட்டு இந்த நேரத்தில் இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். பழைய பாட்டோட கருத்தெல்லாம் ரொம்ப அழகா ராமமூர்த்தி சொல்லியிருக்காரு. இது ஒரு சின்ன லக்கி டிராப். நம்ம குடும்பத்தோடு வந்திருக்கோம், குழந்தைங்களுக்கும் வாய்ப்பு தரணும். இப்போ லக்கி டிராப் ஒன்று எடுத்திருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணுமா, அது என்னன்னு? எண் 6, அதிர்ஷ்ட எண் 6, 6, நம்பர் 6. 6 யார்கிட்ட இருக்கு? 9 தலைகீழ வச்சு பார்த்துட்டு வந்துடாதீங்க. உங்ககிட்ட 2 நம்பர் இருக்கும். 6 இன்னொரு நம்பர் யார்கிட்ட இருக்கு? 6 அம்மாட்ட இருக்கா? இங்க இருக்கா, வெளியில போயிருக்காங்க. சரி, கலெக்ட் பண்ணிக்கலாம். உட்காருங்க, நீங்க கொடுத்து அனுப்புங்க. அடுத்த நம்பர், நெக்ஸ்ட் நம்பர் 52, 52. இன்னொரு லக்கி, இன்னொரு நம்பர் இருக்கு 52. இல்ல நம்ம முடிச்சு சீக்கிரம் அதுக்காக
உங்களுடைய சீட்டை செக் பண்ணுங்க. இருக்கீங்களா? சார் வந்துட்டார். ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 88 88. மேடம் கிட்ட ஒன்று இருக்கு. இன்னொருத்தவங்க ஓகே. 87. நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 87. Okay. Okay, thank you. 87. இன்னொரு 87 உங்ககிட்ட இருக்கா மேடம்? எத்தனை வந்துருச்சு? 49. நம்பர் 49 சார் ஒருத்தவங்க. இன்னொருத்தவங்க சார். இன்னொரு லக்கி வின்னர் இன்னொருத்தர் 49 இல்லைங்களா? போயிட்டு இருக்கா? Again 4. 4. ஓகே. இப்போ அந்த நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணவங்களா? இப்போ ஸ்டேஜுக்கு வரும்போது அன்புடன் அழைக்கிறோம். 48. நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 48. 48 லக்கி வின்னர்ஸ். ஒருத்தர் சார். இன்னொரு சார். நம்பர் அந்த நம்பர்ஸ் வாங்கிட்டு கொடுத்துலாமா? கொடுத்துருங்க சார். எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு டைரி இது இருக்கட்டும். கரெக்டாக நான் கேட்டோம் வந்துச்சா? கொடுத்துருங்க எல்லாருக்குமே. 2 1 சார். 1 நாளுக்கு 1 சார். நீங்கள் எல்லாருக்கும் 1 கொடுத்துருங்க சார். அவர் சார் சரவணன் கோபி சார். சரவணன் கோபி அவர் சரவணன் கோபி அவங்களும் கூட்டு ஒன்று. ரொம்ப நடுவில் இந்த ஒரு நிகழ்ச்சி. பழைய பாடல்கள் தான் மக்கள் மனம் கவர்ந்த பாட்டுன்னு ராமூர்த்தி சார் ரொம்ப அழகாக பேசி அந்த பாட்டில் உள்ள கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த பரிசு வாங்கினவங்களாம் லக்கி ட்ராப்பு, பரிசு கிடைக்காதவங்களாம் லக்கி ட்ராப்பு. நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமாம், லக்கிக்கு ஆப்பு, லக்கி ட்ராப்பு. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இப்போ தொடர்ந்து அன்றைய பாடல்களை தொடர்ந்து இன்றைய பாடல்கள் தான் மக்கள் மனம் கவர்ந்த பாட்டுன்னு பேச வாங்க. கவிதாயினி உமா. ஈன்றெடுத்த தாயே எழிலார் தமிழை ஆன்றோர்கள் நாவினிலே ஆடி வரும் தேன் சுவையே, பாத்தொடுக்கும் பாவலர் பாட்டிலே நீ வருக பூத்திடுக புத்துளி பூ என்று பூமாலை சூட்டி பாமாலை தந்திடும் தாய் தமிழை வாழ்த்தி வணங்குகின்றேன். ஒரு அற்புதமான பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு சின்ன விஷயம், தாகூர் கலைக்கல்லூரிக்கும் எனக்கும் சம்மதமே இல்லை அப்படின்ற மாதிரி
ஏன்னா எல்லாருமே நடுவரும் வந்து கலைக்கல்லூரி மாணவர் அண்ட் இசையமைப்பாளரும் மாணவர்கள், இருக்கிறவங்களும் மாணவர்கள். ஆனா எனக்கும் ஒரு சின்ன தொடர்பு உண்டு. பொதுவா பாத்தீங்கன்னா தேன் வந்து மலர்ல இருக்கிறத விட, அந்த மதிப்பை விட அது தேனியால் எடுத்துக்கிட்டு போய் ஒரு தேன் கூட்டுல சேரும் போது மதிப்பு அதிகம். அதே மாதிரி நேரடியா அங்க படிக்கலனாலும் அவங்க படிச்சவங்க கிட்ட தான் நான் படிச்சேன் அப்படின்ற பெருமை எனக்கு நிறையவே இருக்கு. ஒரு நாட்டு நலப்பணி திட்ட மாணவியாக ஐயா அவர்கள் கிட்ட நிறைய படிப்பினைய, ஒரு தமிழ் இலக்கிய மாணவியாகிய பேராசிரியர் முனைவர் இளங்கோ அவர்கள் கிட்ட நிறைய படிப்பினைய, ஒரு பட்டிமன்ற பேச்சாளரா காங்கேயன் ஐயா அவர்கள் கிட்ட நிறைய படிப்பினைய, ஐயா அவர்கள் கிட்ட இசை ஞானத்தை எப்படின்னு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது இந்த தாகூர் கலைக்கல்லூரி தான். இந்த மாணவர்கள் தான் நிச்சயமா எங்களெல்லாம் மெருகேற்றி சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குடிமக்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குரலால் நாங்கள் ஜாலங்கள் காட்ட, விரலால் வண்ண கோலங்கள் போட்டுக் கொண்டிருக்கும் இசை கலைஞர்களுக்கும் ஒளி அமைப்பாளருக்கும் இனிய வணக்கம். எப்போதும் உண்மையை பேசும் எனக்கு மத்தியில் ஒருபோதும் உண்மையை பேசாத எதிரணி சகோதரருக்கு அன்பான வணக்கம். நடுவர் அவர்களே, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. கடைசியா தான் உங்களுக்கு வணக்கம் சொல்ல போறோம். அதான் நடுவருக்கு இன்னும் வணக்கம். ஏன்னா நடுவருக்கு சும்மா அப்படியே வணக்கம்னு சொல்லிட முடியாது. அவரை வந்து இன்னைக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கதாநாயகன் மாதிரி புத்தகம் எல்லாம் வெளியிட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு பில்டப் போட தான் வணக்கம் சொல்லணும். அதனால ஒரு கவிதையா, கவிதாயினின்னு வேற சொல்லிட்டீங்க இல்லையா, ஒரு கவிதையா உங்களுக்கு ஒரு வணக்கம். கார்குழல் கண்ணனே, கார்குழல் கண்ணனே, நீங்க தான். சபாஷ். கார்குழல் கண்ணனே, பட்டிமன்றங்களில் மன்னனே, சபாஷ். கன்னியர்களுக்கெல்லாம் அண்ணனே. அட இருங்கப்பா, மத்ததெல்லாம் வாசிக்காங்க, இதுக்கு மட்டும் டொக்கு டொக்கு டொக்குன்னு வாசி. இந்த கவிதை இப்போ நான் கேட்டேனாமா ஒண்ணு? நல்ல கவிதை நடுவர் அவர்களே. சரி, உங்களுக்கு ரொம்ப இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு கவிதை சொல்லட்டுமா? சரி. சூடாக பேசுவதில் நீங்கள் ஒரு போண்டா, வேண்டாம். ஸ்பீடாக பேசுவதில் ஹீரோ ஹோண்டா, சபாஷ். ஜில் என்று பேசுவதில் ஜிகர் தண்டா, எழுந்து நின்றால் நீங்கள் ஒரு அனகோண்டா, மொத்தத்தில் நீங்கள் ஒரு கரிபிடித்த அண்டா. நடுவர் அவர்களை வருத்தப்படாதீங்க. அண்டானா அண்ட சராசரங்களுக்கும் நீங்க தான் டான். ஷார்ட்டா சொல்றோம். ஓ டான், உலக நாயகன் நீங்க அப்படின்னு நான் சொல்லாம சொல்லிருக்கேன் நடுவர் அவர்களே. ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, எங்க நடுவரை யாரும் மிஞ்ச முடியாது. சபாஷ். கலர்ல நடுவர் அவர்களே, திரும்ப திரும்ப நான் கருப்புன்னு சொல்றதுனால நீங்க வருத்தப்படாதீங்க. நாட்டுல பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கிற விஷயம் நிறைய ஆபத்து. பாத்தீங்கன்னா சர்க்கரை அதிகமா எடுத்த ஆபத்து, பால் வயசாக அது கொஞ்சம் வகையில ஆபத்து, தயிர், வெண்ணெய், நெய், முந்திரி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா ஆபத்து. ஆனா கருப்பா இருக்க விஷயம் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உதாரணமா கருப்பு உளுந்து, மிளகு, எள்ளு, கடுகு. ஆக கருப்பு தான் நடுவர் அவர்களே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில நீங்க ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு நடுவர் அப்படின்னு சொல்லாம சொல்றோம். இன்னும் எங்க புதுப்பாட்டு ஸ்டைல்ல நான் உங்களை அப்படியே சொல்லட்டுமா, கலரை சொல்லட்டுமா? விண்ணிலவ உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்பு தான், சிந்தி ஒழிக்கும் எங்க விவசாயி கருப்பு தான், மண்ணுக்குள்ள இருக்கிற போவயிரம் கூட கருப்பு தான், மதுர வீர கையில் இருக்கும் விசாரிவா கருப்பு தான், பூமியில முதல்லா பிறந்த மனுஷன் கருப்பு தான், மக்கள் பற்று தீர்க்கும் அந்த மழை மேகம் கருப்பு தான், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டோ என்ன மயக்கும் 1000 வாட் பலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஆக இப்ப சந்தோஷமா இருக்கு. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா இருக்கிற நடுவருக்கு அன்பான வணக்கத்தை, விருப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நிச்சயமா மனம் கவர்ந்த பாடல், மக்கள் மனம் கவர்ந்த பாட்டு, புது பாட்டு தான் நடுவர் அவர்களே. இப்ப உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன பார்த்தோன்னே சந்தேகமா? ஆமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது நியாயமான சந்தேகம். ஏன்? ஸ்டில் ஐம் யங். ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல நடுவர் அவர்களே. உங்களுக்கு எல்லாம் கூட கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். எனக்கு எதிரி வேற எங்க இல்ல, இங்கதான். எனக்கு எதுனா ஒண்ணுன்னா அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா நடுவர் அவர்களே? ஏமா ஆயிடுச்சுமா. எத்தனை தடவை? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்க வந்தேன். கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுமா. 15 வருஷம். குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்க. எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. கல்யாணமாய் 15 வருஷத்துல நடுவருக்கு அழகான 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் 2 குழந்தைங்க சொன்னேன், அழகான குழந்தைங்க சொன்னேன். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும். இல்ல 2 அழகான குழந்தைங்க. அதுதான் நான் அப்பவே சொன்னேன் நடுவர் அவர்களே. 2 அழகான குழந்தைங்க இருக்காங்க. கல்யாணமாய் 15 வருஷத்துல உங்களுக்கு 2 அழகான குழந்தைங்க இருக்காங்க. உங்க மனைவிக்கு எத்தனை குழந்தைங்க?
இருப்பா ஏமா என்னம்மா நீ வந்ததுலேருந்து வில்லங்கமாவே இருக்க. நான் தான் சொன்னேன் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சுன்னு, 2 குழந்தைங்க இருக்குன்னு. ஆமா. அப்புறம் உங்க மனைவிக்கு எத்தனை குழந்தைன்னா நடுவர் அவர்களே தெளிவானதா நான் கேக்குறேன். கல்யாணம் ஆகி 15 வருஷத்துல உங்களுக்கே ஒரு தெரியாத ஒரு குடும்ப ரகசியத்தை இன்னைக்கு சொல்லட்டுமா? எனக்கு தெரியாத என் குடும்ப உங்களுக்கு தெரியாத ஒரு குடும்ப ரகசியத்தை இன்னைக்கு இந்த அலுமினி அசோசியேஷன் மூலமா சொல்லணும்னு உங்க தலையில எழுதி இருக்கு. இந்த 15 வருஷத்துல உங்களுக்கு தான் 2 குழந்தைங்க, உங்க மனைவிக்கு 3 குழந்தைங்க. நடுவர் அவர்களே இருப்பா பில்டப் எப்பவுமே அதிகமாவே கொடுக்கறாங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆவாதீங்க. 3 குழந்தைங்கன்னு சொன்னல, அதுல முதல் குழந்தை யார் தெரியுமா? நல்ல 6 அடி உயரத்துல அழகா வளர்ந்து நிக்கிற உள்ளத்தால் உயர்ந்த நடுவர் நீங்க தான் உங்க மனைவியோடைய முதல் குழந்தைன்னு சொல்ல வந்த. அப்பா அருமை நடுவர் அவர்களே. நல்ல வேலை நெஞ்சில மோர வாத்த இது பால வாத்த. நடுவர் அவர்களே திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னுடைய கணவன் தான் முதல் குழந்தை. ஏன்னா உங்களை நாங்க தான் அடிச்சு அடிச்சு பொறுப்பாக்குறோம், ஆளாக்குறோம். சின்ன குழந்தை அம்மா அடிச்சு அடிச்சு வளர்க்கிற மாதிரி. இந்த தாய்க்கு பின் தாரன் நாங்க தெரியுமா? ஆமா, அது சத்தியமா உண்மைமா. எப்படி? தாய்க்கு பின் தாரன். தாய் சின்ன வயசுல நம்ம அடிச்சு அடிச்சு வளர்ப்பாங்க. ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அதேதான் நடுவர் அவர்களே. அப்ப அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா சின்ன பிள்ளைத்தனமா 2 பேர் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாங்க அது அழகா லேட்டஸ்டா ஒரு புது பாட்டுல சொன்னோம் நடுவர் அவர்களே. ஏய் பப்ப பப்பா பப்பப்பா 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 பப்பிக்கிச்சி பம்பரோண்டோ, ஏய் பப்ப பப்பா பப்பப்பா 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 என்ன செஞ்ச மந்திரோண்டோ, ராசாத்தி ரோசாப்பூ என்ன சொல்ல, இரத்துக்கோ போச்சு நான் என்ன சொல்ல, அதில்லாத பாடுவேன் துவராக ஆடுவேன் என்னோட கை கோக்கவா. இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கணவன் மனைவி இருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் உண்மையான இல்லறம். இதை நாங்க இனிமையா புது பாடல்ல சொல்றோம் நடுவர் அவர்களே. அது அர்த்தம் புரியாம வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப நட்புக்கு எத்தனையோ இலக்கணம் சொல்லலாம். நட்புனா 2 பேரும் ஒரே மாதிரி யோசிக்கணும். எது உண்ணுதோ அது என்னது, எது என்னதோ அது உண்ணுது அப்படின்னு நம்ம லேட்டஸ்டா சொல்ற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை நடுவர் அவர்களே. உடன்பட்டால் வருவது காதல், உடன்பட்டால் வருவது காதல், முரண்பட்டாலும் வருவது நட்பு. 2 பேரும் வேற வேற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் இருக்காங்க. நான் கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தியார் நட்பை விட இந்த நட்பை கூட நான் ரொம்ப உயர்வா நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. எனக்கு தெரிஞ்ச 2 நண்பர்கள் இருக்காங்க. 2 பேரும் முற்றிலும் முரண்பட்டவர்கள். அவருக்கு பாலச்சந்தர் பிடிக்கும், இவருக்கு பாரதி ராஜா பிடிக்கும். அவருக்கு கறி குழம்பு பிடிக்கும், இவருக்கு மீன் குழம்பு பிடிக்கும். அவருக்கு ரஜினி பிடிக்கும், இவருக்கு கமல் பிடிக்கும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாமா. புத்தக வெளியீட்டு விழால கலக்கல் காங்கேயன் சார் சொன்ன விஷயம் தான். அவரும் வாசுவும் தான் 2 பேரும் ஒரே வருஷம் ஒரே மாசம் 10 நாள் முன்ன பின்ன பிறந்தவங்க. ஏறக்குறைய 30 வருஷமா அதுக்கும் மேல கூட நண்பர்களா இருக்க ஒரு சிறந்த நண்பர்கள். ஆனா முற்றிலும் முரண்பட்டவர்கள். ஆனா நீங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் இப்ப சொல்லட்டுமா? நீங்க முழுமையான ஆன்மீகவாதி, அவரு முற்றிலும் நாத்திகவாதி இல்லைங்களா? அப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்தா கூட உங்களுக்குள்ள இப்படி ஒரு நட்பு இருக்குல்ல நடுவர் அவர்களே. அந்த நட்புக்கு மரியாதை செஞ்சு கூட நாங்க புது பாடல் எவ்வளவு அழகா கொடுத்தோம். அந்த கல்லூரி வாழ்க்கைய அவர் பாடின மாதிரி எங்களுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்கு நடுவர் அவர்களே. ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் உள்ளம் இருக்கும். நட்புக்கு ராகிங் தானே பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினை தோடலாம் ஒன்னன் சிறகு. வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. இன்பம் வரலாம் துன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம். கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே. ஆக அற்புதமான நட்பை கூட நாங்க அள்ளி அள்ளி கொடுத்தோம் நடுவர்கள். எங்களுடைய புதுப்பாடல்ல ஒரு பூ கவிதை சொல்லி கேட்டிருக்கீங்களா? பூ கவிதை சொல்லியா? இல்லையே. ஒரு பூ கவிதை சொல்றத, ஒரு பூவே சொல்றத கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. அதை இப்ப நானே சொல்ல போறேன் நடுவர் அவர்களே. அந்த கவிதைய இப்பயாவது புரிஞ்சுதா நான் யார பூன்னு சொன்னேன்ட்டு? தெரியுதுமா. சரி, அண்டர்ஸ்டுட். ஆனா இது வெளியில புகழ்ந்து எதுவும் சொல்ல மாட்டீங்க. பூ பத்தி ஒருத்தன் கவிதை எழுதி, இப்ப அவன் எங்க இருக்கிறான் அப்புறம் சொல்றேன். பூ பத்தி ஒரு கவிதை எழுதினான் ஒரு பொண்ணுக்கு. என்னன்ட்டு? இந்த மார்கழி மாசத்துல வாசல்ல வந்து பொண்ணு பூ வைக்கும்ல. ஆமா. கோலம் போட்டு பூசணி பூ வைக்கும். ஆமா. அவன் ஒரு கவிதை எழுதியிருந்தான் அந்த பொண்ணுக்கு. எப்படி? ஒவ்வொரு வீட்டிலும் கோலம் போட்டுத்தான் பூ வைப்பார்கள், உன் வீட்டில்தான் கோலம் போடவே ஒரு பூ வைத்திருக்கிறார்கள். அப்பா அற்புதம் நடுவர் அவர்களே. இந்த கவிதை அப்பா அவங்க அண்ணனும் சேர்ந்து பெரிய ஆஸ்பத்திரியில போட்டு வச்சிருக்காங்க அவனை அடிச்சு. நடுவர் அவர்களே ஒரு பூ சொல்ற கவிதை பாருங்க. மாதர் சூடுவர் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, ராஜபோகத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லை,
பூஜைக்கு போகிறேன், எனக்கு திருப்தி இல்லை. ஆனால் விடுதலைக்காக உயிர் நீத்த வீரர்களின் கல்லறையில் விழுகிறேனே, அன்றுதான் நான் பிறந்த பயனை உண்மையாக அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் கொடுக்கிற வீரத்தை நாங்க இன்னைக்கு புதுப்பாடல சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஒரு பூ சொல்ற மாதிரியே ஒரு வீரம் பாட நாங்க கொடுக்கலையா நடுவர் அவர்களே? உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்ன இந்த வாழ்க்கை என்று எண்ணம் தோற்ற கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போக மாயங்கள். மனிதாவும் மனதை கீறி இதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். தோல்வியின்றி வரலாறாம், துக்கமென்ன என் தோழாம். ஒரு கனவு கண்டால் அது தினமோ என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பணியோ நீ ஓடிவிடு. ஒவ்வொரு பூக்குளமே சொல்லிட்டு இன்னைக்கும் பள்ளிக்கூடத்துல ஒரு பாட்டு இறைவாழ்த்து பாட்டா பாடுறாங்கன்னா அது நிச்சயமா எங்களுடைய புது பாடல் தான் நடுவர் அவர்களே. புது பாட்டுனா என்ன சும்மா ஆடுறோம் பாடுறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நிச்சயமா உடலுக்கு ஆரோக்கியம் தர ஒரு எக்ஸசைஸ், உடற்பயிற்சி கூட எங்களுடைய பாட்டுல இருக்கு நடுவர் அவர்களே. உங்க பாட்டுல எக்ஸசைஸ் இருக்கா? உடற்பயிற்சி இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப நானு ஒரு பாட்டு பாடுறேன் நடுவர் அவர்களே. அந்த பாட்டை நான் பாடிட்டே உங்களை திரும்பி பாக்குறேன். நீங்க பாடிக்கிட்டே என்ன பாப்பீங்க? அப்படி நான் உங்களை திரும்பி பார்க்கும்போது நீங்க உங்க ஷோல்டர் இப்படி ஏத்தி ஏத்தி இறக்கணும். ஏன் சொல்றியா? ஆமா, இப்படி ஏத்தி ஏத்தி. ஆமா சரி, இது ஒரு நிச்சயமா ஒரு எக்ஸசைஸ் பாட்டு. பாருங்க, நான் உங்களை பார்க்கும்போது நீங்க ஷோல்டர் ஆட்டணும். சரியா? இந்த மாதிரி பண்ணா எனக்கு என்ன ஆகும்? நீங்க எப்பவுமே 25 இப்ப இருக்கிற மாதிரி 25 வயசு மாதிரியே இருப்பீங்க. ரொம்ப எங்க கொஞ்சம் கலரா வேற ஆவீங்க நடுவர் அவர்களே. கலரா மாறிடுவேன், சின்ன வயசாயிடும். சின்ன வயசாவே இருப்பீங்க. நீங்க பாடிட்டு என்ன திரும்பி பாப்பீங்க. திரும்பி பார்க்கும்போது நீங்க ஷோல்டர் இப்படி ஏத்தி. ஆமா நடுவர் அவர்களே. சரி சரி, ஓகேவா? ஏய் ஜிங்கு ஜிங்கு ஜிமிக்கி போட்டு ஜில்லு ஜிலுக்குற ரவிக்க போட்டு இங்கே நீயோ கிளம்பி போற ரொம்ப வேகமா, நானும் துணைக்கு வர பேசிக்கிட்டே கண்ணை போகுமா. ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிஞ்சிக்கா கிச்சிக்கா 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 ஜிங்கு ஜிங்கு ஜிமிக்கி போட்டு ஜில்லு ஜிலுக்குற ரவிக்க போட்டு இங்கே நீயோ கிளம்பி போற ரொம்ப நேரமா, நானும் துணைக்கு வர பேசிக்கிட்டே கண்ணை போகுமா. போதுமா, நிறுத்துமா. ஒரு மனுஷனை தண்ணி குடிக்க விட மாட்டீங்க. இது என்ன எக்ஸசைஸோ என்ன கருமாந்திரம்? நடுவர்களே, நல்ல பாட்டு தினமும் காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை வீட்டுல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க அப்புறம் 3 தடவை வந்து எங்க வீட்டுக்கு வந்து திரும்பி பாப்பீங்க. ஆமா நடுவர்களே, லீவ் போட்டு லேபர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் நானு. நடுவர்களே, நல்ல பாட்டு நடுவர்களே. சரி, கலீல் ஜிப்ரான் ஒரு கவிஞர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா? யாரு? கலீஜியா? ஐயோ, கலீல் ஜிப்ரான் லெபனான் நாட்டு கவிஞர். ஓ ஆமா. அவருக்கு ஒரு காதலி இருந்தாங்க. கவிஞர்னா ஒரு காதலி இருக்குதானே செய்யும். ஆமா, அந்த காதலியை பார்த்து அவர் கேட்டாராம், இந்த உலகத்துல வெறும் 7 வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா நீ என்னென்ன வார்த்தைகளா ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், அமைதி, குழந்தை, தாய்மை, அழகு, இயற்கை அப்படின்னு 5 வார்த்தையை சொல்லிட்டு இதுக்கு மேல என்னால யோசிக்கவே முடியல, மீதி 2 வார்த்தை என்னன்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப அதே கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த உலகத்துல வெறும் 2 வார்த்தையை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா நீங்க என்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்குவீங்க?